திருமலை ஏழுமலையான் கோயில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி தங்க வாகனத்தில் மாடவீதியில் வலம் வந்த பின்னர் கொடிமரம் அருகில் எழுந்தருளினார். இதையடுத்து ஏழுமலையானுக்கு வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் போது ஆந்திர அரசு சார்பில் பட்டு வஸ்திரம் சமர்ப்பிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆஞ்சநேயர் கோயிலில் இருந்து பட்டு வஸ்திரம் மற்றும் மங்கள பொருட்களை தலையில் சுமந்து வந்து ஏழுமலையான் கோயிலில் சமர்ப்பித்தார். தொடர்ந்து பிரம்மோற்சவத்தின் முதல் வாகன சேவையாக பெரிய சேஷ வாகன சேவை வெகு சிறப்பாக நடைபெற்றது. வாகன சேவைக்கு பின் நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்த கலைக்குழுவினர் கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். இதில் காந்தாரா படத்தில் இடம்பெற்ற வராக ரூபம் பாடலுக்கு ஏற்ப கலைஞர்கள் நடனமாடி வந்தது பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது. நவராத்திரி விழாவை ஒட்டி தஞ்சை பெரிய கோயிலில் பெரியநாயகி அம்மனுக்கு ராணி அலங்காரம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காட்டப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் நந்தி மண்டபத்தில் நடைபெற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டு களித்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நவராத்திரி விழாவின் 3ஆம் நாள் நிகழ்வாக பராசக்தி அம்மன் பச்சை பட்டுடுத்தி கஜலட்சுமி அலங்காரத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற காமாட்சி அம்மன் கோயிலில் நவராத்திரி உற்சவ திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய அம்சமாக லட்சுமி சரஸ்வதி தேவிக்கு சிறப்பு அலங்காரத்தில் நவராத்திரி கொலு பொம்மைகள் வைக்கப்பட்டன. கொலு மண்டபத்தில் எழுந்தருளிய காமாட்சி அம்மனை திரளான பக்தர்கள் வழிபட்டனர். மத்திய பிரதேசம் தலைநகர் போபாலில் நடந்த கர்பா நடன நிகழ்ச்சியில் திரளானோர் பங்கேற்று உற்சாகமாக நடனமாடி தங்களது மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தினர். நவராத்திரி விழாவின் 3வது நாளை ஒட்டி கோவிந்தாபுரா நகரில் உள்ள கர்பா நடன நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் கலந்து கொண்ட 100க்கும் அதிகமானோர் பாரம்பரிய இசைக்கு ஏற்ப அசைவுகளை வெளிப்படுத்தினர்.